Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. இந்த வீடியோல PowerPointல இருக்க insert அப்படிங்கற tab பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ இந்த செஷன்ல நம்ம pictures அப்படிங்கற டூல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த pictures அப்படிங்கற டூல் பார்த்தோம் அப்படினா சோ image அப்படிங்கற குரூப்ல இருக்கு. சோ just இப்போ நம்மளோட PowerPointல ஏதாவது நமக்கு images தேவைப்படுது அப்படினா சோ insert tabல இருக்க images அப்படிங்கற குரூப்ல இருக்க picture அப்படிங்கற டூலை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா சோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படினா நம்மளோட ஒரு விண்டோ ஓபன் ஆகும். சோ நீங்க பிக்சரை எந்த லொகேஷன்ல செட் பண்ணிருக்கீங்களோ சோ அங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நீங்க கிளிக் பண்ணி நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் நான் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இமேஜ் நான் உள்ள இன்சர்ட் பண்ணதும் பாருங்க எனக்கு இமேஜ்க்கான ஒரு ஃபார்மட் அப்படிங்கற ஒரு tab ஓபன் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா நமக்கு வந்து மொத்தமா 4 groups இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படினா adjust அப்படிங்கற group இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த adjustல நம்ம பிக்சரோட கலர்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படினா சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ பாருங்க adjustல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ஷன்ஸ் அப்படின்றது. சோ இத நம்ம கிளிக் பண்ணதும் பாருங்க எனக்கு பிக்சர் வந்து எனக்கு லைட் வேரியேஷன்லி தந்திருக்காங்க பிளஸ் டார்க் வேரியேஷன்லி தந்திருக்காங்க. ஓகேங்களா? ஒரு பிக்சருக்கு நமக்கு வந்து லைட் டார்க் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டுமே நமக்கு ஈவனா இருந்ததுனா மட்டும் தான் நல்லா இருக்கும். சோ நீங்க ஏதாவது பிக்சரை கரெக்ஷன் பண்ணனும்னு நினைச்சீங்கனா சோ கரெக்ஷன் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிக்சர்ஸ் இருந்தா நல்லா இருக்குமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா அது உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்கும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா கலர் அப்படின்றது. சோ பிக்சரோட கலரை நீங்க ஏதாவது மாத்தணும் அப்படி நினைச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Black and White மாத்தணும் இல்ல எனக்கு வேற ஒரு கலராவே மாறணும் அப்படினா சோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா எனக்கு அவுட்லைன் மாதிரிலாம் எனக்கு இந்த இடத்துல ஜெனரேட் ஆகுது. ஓகேங்களா? சோ மோர் வேரியேஷன்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு பர்టిక్యులரா எந்த கலர் வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுவே செட் டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படினா சோ நான் இந்த இடத்துல இன்னொரு இமேஜை நான் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா பிக்சர்ல போயிட்டு சோ இப்போ இந்த இடத்துல உள்ள இன்னொரு இமேஜை நான் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இது ஜஸ்ட் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம கிட்ட பார்த்தோம் அப்படினா ரெண்டு இமேஜ் இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படினா பென்சிலோடது, இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படினா சோ வேற ஒரு இமேஜ் ஆரஞ்சு கலர்ல இருக்க இமேஜோடது. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் ஏதாவது நீங்க ரிமூவ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா சோ இங்க பாருங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படிங்கற ஒரு tab ஓபன் ஆகும். சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா நீங்க இத நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க மார்க் ஏரியாஸ் டு கீப்னு இருக்கு பாத்தீங்களா? சோ உங்களுக்கு ஏதாவது இருக்கணும் அது ரிமூவ் ஆகக்கூடாது அப்படினா நீங்க இத மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படினா மார்க் ஏரியாஸ் டு ரிமூவ். சோ இந்த ஆப்ஷன் நமக்கு பெட்டரா இருக்கும். அதாவது நான் மார்க் பண்றதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றத நான் சொல்றது. ஓகேங்களா? சோ பார்த்தோம் அப்படினா நான் இந்த இடத்துல மார்க் பண்றேன். சோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணோம் அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட இமேஜஸ்ல இருக்க பேக்ரவுண்ட் எனக்கு என்ன பண்ணும் அப்படினா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? சோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ல நான் இத கிளிக் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட் இத நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படினா delete mark அப்படினு இருக்கு பாத்தீங்களா? சோ மார்க் பண்ணது சோ பார்த்தோம் அப்படினா நான் எனக்கு delete பண்ணது என்னோட பேக்ரவுண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? சோ இப்போ எனக்கு ஜஸ்ட் வந்து பென்சில் மட்டும் தான் இருக்கு. மத்ததெல்லாம் எனக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படினா எனக்கு இந்த இடத்துல ரிமூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துல நம்மளால பேக்ரவுண்டையும் நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி தான் பார்த்துட்டு இருந்தோம். சோ ஜஸ்ட் கலர் அப்படிங்கற டூல்ல பார்த்தோம் அப்படினா சோ செட் டிரான்ஸ்பரன்சி கலர் இருக்கு பாத்தீங்களா? சோ இத நம்ம கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்களேன். சோ இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் கிளிக் பண்றேன். அதாவது பின்னாடி இருக்க இமேஜோட ஒரு கலர் வந்து சோ முன்னாடி இருக்க இமேஜ்ல வந்து இத அப்ளை ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ பார்த்தோம் அப்படினா பின்னாடி இருக்க ஒயிட் கலர் இங்க இருக்குது எனக்கு அப்ளை ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரன்ஸ் கலர்ஸ் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா அட்ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது. சோ ஜஸ்ட் இத நம்ம நார்மலா வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும் அதாவது பிக்சர் பார்த்தோம் அப்படினா சோ டிஃபால்ட்டா JPG ஃபார்மட்ல இருக்கு. சோ அத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது ஃபார்மட்ல வேணும் அப்படினா சோ இந்த crayons இருக்க மாதிரி பெயிண்ட்ல இருக்க மாதிரி இல்ல டிஜிட்டல் ஆர்ட் இருக்க மாதிரி சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிக்சர்ஸ் வேணும் அப்படினா சோ நீங்க வந்து இந்த இடத்துல மாத்திக்கலாம். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படினா சோ கம்ப்ரஸ் பிக்சர் அப்படின்றது சோ இமேஜோட சைஸஸ் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணும் அப்படினா எனக்கு இது ரெடியூஸ் பண்ணி தரும். ஓகேங்களா? சோ சேஞ்ச் பிக்சர் அப்படின்றது பார்த்தோம் அப்படினா சோ பிக்சர் இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கோ சேம் அதே பொசிஷனுக்கு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படினா பிக்சரை மாத்திக்கலாம். சோ இதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணிருக்கேன் அப்படினா சோ அது எல்லா ஆப்ஷன்ஸும் எனக்கு வந்து இந்த இடத்துலயே அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? சோ அடுத்து பார்த்தோம் அப்படினா ரீசெட் பிக்சர் அப்படின்றது. சோ ரீசெட் பிக்சர் கொடுத்தேன் அப்படினா சோ
பிக்சர் எப்படி இருந்ததோ ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மாதிரி எனக்கு மாறிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அட்ஜஸ்ட் அப்படின்ற குரூப்பில் இருக்கிறது. தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா பிக்சரோட ஷேப்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ பிக்சரோட ஷேப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பார்டர் மாதிரி கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து எனக்கு பார்டர் வச்சு இல்லை ரவுண்ட் ஷேப்பில் தென் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரேமே கொஞ்சம் எனக்கு டார்க்காக ஸோ ஸ்லைடாக கொஞ்சம் சாஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை பிக்சரோட பார்டர்ஸ் எனக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ பிக்சர் பார்டர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மோர் கலர்ஸ் வேணும் அப்படின்னா மோர் கலரை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஐ ட்ராப்பர் அப்படின்றது. ஸோ இந்த ஐ ட்ராப்பர் டூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கலர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது வெயிட். ஸோ இது எனக்கு என்ன சைஸஸில் வரணும் தென் இது பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன டைப்பில் வரணும் அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கலர்ஸை மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிக்சரோட எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ ப்ரீசெட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட கார்னர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சாஃப்ட் எட்ஜஸாக எனக்கு மாறி வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா பிவல். இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஸ்லைட் ஆகிற ஆப்ஷன்ஸும் நமக்கு இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ ஷேடோ. ஸோ பிக்சருக்கு நம்ம அவுட்டரில் இன்னரில் இல்லைனா பெர்ஸ்பெக்டிவ் ஓகேங்களா. ஸோ இந்த 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து ஷேடோ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது. ஸோ ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது லைட்டாக இருக்கும் அப்படியே போக போக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ரிஃப்ளெக்ஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. தென் க்ளோ எஃபெக்ட் அப்படின்றது. ஸோ பிக்சரை சுற்றி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கலர் எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ அதை தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம க்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ க்ளோ பண்ணுற ஆப்ஷனில் உங்களுக்கு கலர் மாற்றணும் அப்படின்னா ஸோ நீங்கள் லாஸ்ட் ஆப்ஷனில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கலரை மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ சாஃப்ட் ஹெட்ஜ் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ சாஃப்ட் ஹெட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதோட சரௌண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது அப்படியே எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கண்டென்ட் அப்படியே எனக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ அதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ 1 பாயிண்ட் அப்படின்னா அதோட கார்னரில் கொஞ்சம் குறையுது. அப்படியே 2.5னா ஸோ அப்படியே இருக்கிறது அதோட சரௌண்டிங் கார்னர்ஸும் சுற்றி சுற்றி எனக்கு டிம் ஆகிட்டே நமக்கு இங்கே வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தா நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் எட்ஜஸ் இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்த்தா இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இதோட பார்டர் நமக்கு எங்கே இருக்குது பட் வந்து நம்ம சாஃப்ட் எட்ஜ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இந்த இடத்துல இமேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ பார்த்தா நமக்கு கிளியராக தெரியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிவேல் அப்படின்றது. ஸோ அதோட வித்னஸ் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3D ரொட்டேஷன். ஸோ நம்மளோட இமேஜ் எந்த மாதிரி ரொட்டேஷனில் இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்குமோ ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிக்சர் ஸ்டைல்ஸ் அப்படின்ற குரூப்பில் இருக்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அரேஞ்ச் அப்படின்ற குரூப். ஸோ இந்த அரேஞ்ச் அப்படின்ற குரூப்பை நம்ம காமனாக இன்சர்ட் டேப்பில் எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் இதை நமக்கு ஒரு செட் ஆஃப் குரூப் உள்ளே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த அரேஞ்ச் அப்படின்ற குரூப் நமக்கு ஹோம் டேப்பில் டிஃபால்ட்டாக நமக்கு அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ப்ளஸ் இன்சர்ட்டில் நீங்கள் இப்போ ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பிக்சரே ஆகி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் பிக்சர்ன்றதை இன்சர்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குது அரேஞ்ச் அப்படின்றது கிடைக்குது. ப்ளஸ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம அடுத்தடுத்த டூல் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த அரேஞ்சுன்ற குரூப் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த அரேஞ்சுன்ற குரூப்பை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துல இன்னொரு இமேஜும் உள்ளே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ 2 இமேஜ் நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் அரேஞ்சுன்ற குரூப்பில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 இமேஜ் இருக்குது ஓகேங்களா. ஸோ பென்சில் இமேஜ் பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி இருக்குது. தென் இந்த ஆரஞ்சு கலர் இமேஜ் நமக்கு முன்னாடி இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறது முன்னாடி வேணும் அப்படின்னா ஸோ பேக் சைடில் இருக்க இமேஜை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் ஃபார்வர்டுன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ இதுவே சென்ட் பேக்வேர்டுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பின்னாடி கொண்டு போய் கொடுத்துரும் ஓகேங்களா. ஸோ தென் செலெக்ஷன் பேன் அப்படின்றது. ஸோ நம்மளோட பிபிடியில் நம்ம உள்ள என்னென்னலாம் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையும் எனக்கு இங்கே காமிக்கும் ஓகேங்களா. எதை ஃபர்ஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணேன் எதை லாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணேன். ஸோ ஒரு சீரியல் நம்ம போட்டு நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணி காமிச்சிடும். இதில் உங்களுக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் இந்த ஐ மாதிரி ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹைட் பண்ணி கொடுத்துரும். அகைன் அது மாதிரி அது டெம்பரரி நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹைட் பண்ணி கொடுத்துரும். அகைன் நம்ம இங்கே கிளிக் பண்ணும்போது மட்டும்தான் திரும்ப நமக்கு ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் பேன் அப்படின்றது. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ அலைன்றது ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இமேஜ் இந்த பிபிடி ஸ்லைடில் நமக்கு வந்து எந்த இடத்துல பொசிஷன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த அலைன்ற டூல் வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ
ஸோ இப்போ பேஜுக்கு இது அலைன் பண்ண போகுது ஓகேங்களா. ஸோ பேஜில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லெஃப்டா ரைட்டா சென்டரான்ற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடு வேணுன்னா லெஃப்ட்டில் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் சைட்னா ரைட்டு, இல்லை சென்டர்னா சென்டர், இருக்கிற இடத்துலேருந்து இது மாறும் ஓகேங்களா. இதுவே பேஜுக்கு டாப்பாக மிடிலாக பாட்டமாக அப்படின்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பேஜோட டாப்க்கு பொசிஷன் ஆகணுமா, இல்லை வந்து மிடிலுக்கு பொசிஷன் ஆகணுமா, இல்லை அப்படின்னா பாட்டமுக்கு பொசிஷன் ஆகணுமா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுவே பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்டலி அப்படின்னா ஸோ அது இருக்கிற இடத்துல ஹரிசானலாக அது பொசிஷன் பண்ணிக்கும், அதே மாதிரி தான் வெர்டிகலுக்கும் ஓகேங்களா. தென் நம்ம அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா குரூப் அப்படின்றது ஓகேங்களா. இந்த குரூப்ன்ற டூல் பார்த்தோம்னா நமக்கு டிசேபிளாக இருக்கும். இது எப்போ நமக்கு எனேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மோர் தென் டூல்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இமேஜும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமனாக ஸோ ஹோம் டேப்ல இருக்க எடிட்டிங்கிற குரூப்பில் போயிட்டு ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மாதிரி 2 இமேஜஸும் செலக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ செலக்ட் ஆகும். தென் இப்போ போய் நம்ம ஃபார்மேட்டில் இருக்க குரூப் அப்படின்னு டூலை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அது எனக்கு எனேபிள் ஆகிருக்கும் ஓகேங்களா. இல்லை எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட்ஸை செலக்ட் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ செலக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குரூப்ன்ற டூல் நமக்கு இப்போ எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இந்த குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ளே குரூப்ன்றது ஒன்று எனேபிள் ஆகும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 2 இமேஜாக இருக்கிறது எனக்கு ஒரே இமேஜாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் குரூப் அப்படின்றது. ஸோ மூவ் பண்ணும்போது நமக்கு 2மே சேர்ந்து தான் மூவ் ஆகும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எனக்கு சேர்ந்த குரூப் எனக்காக நார்மலாக தனித்தனியாக செப்பரேட் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த இடத்துல அன்குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது ஒரு இமேஜாக இருக்கும், தென் இது ஒரு இமேஜாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரீக்ரூப் அப்படின்றது. ஸோ இது எனக்கு பழையபடி எனக்கு சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னா ரீக்ரூப்ன்றதை கிளிக் பண்ணணும், சேர்ந்து எனக்கு குரூப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு குரூப் அப்படின்ற இருக்க ஆப்ஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட் அப்படின்றது. ஸோ ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 90 டிகிரியில், லெஃப்ட் சைடில் 90 டிகிரியில். ஸோ ஃப்ளிப் வெர்டிகல்னா அப்படி எனக்கு அது மேலே தெரியணும், ஃப்ளிப் ஹரிசாண்டல்னா நார்மலாக நமக்கு இங்கே இருக்கிறது தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அரேஞ்சுன்ற குரூப்பில் இருக்கிற டூல்ஸ். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைஸ் அப்படின்றது. ஸோ இந்த சைஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஷேப் ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், ஸோ அது எதுக்கு வேணாலும் நம்மளால் ஹைட்டை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் வித்தும் ஓகேங்களா. ஸோ மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. தென் அதே மாதிரி வித் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணனாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணனாலும் நீங்கள் இந்த இடத்துல டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ சைஸ் குரூப்பில் இருக்கிறது. தென் அங்கே உங்களுக்கு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிக்சரை நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் என்ன ஆகுது அப்படின்னா குட்டி குட்டி டாட்ஸஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா கர்சர் பாருங்கள் எனக்கு வந்து ஏரோ மார்க் மாதிரி எனக்கு மாறி இருக்குங்களா. ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஹைட் அண்ட் வித் இங்கே அதிகமாகும். ஸோ உங்களுக்கு என்ன மெத்தடில் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் குரூப் அப்படின்றது. ஸோ இந்த செஷனில் பார்த்த டூல்ஸை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.